ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பன் ரொம்ப சுலபமாக வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக வீட்லேயே ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பன் பண்ணுறதுக்கு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் 1/4 கப் அளவு நான் பால் எடுத்துருக்கேங்க. பால் எடுத்துகிட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பன்னு செய்ய முடியும். ஈஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே ரொம்ப ஈஸியாக இப்போ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வாங்கிக்கலாம். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 45 ருபீஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம சுகர் சேர்த்தோம் அப்படின்னா தான் ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரும். ஸோ இது மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஏதாவது 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்லேயே வந்து எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். இது வந்து இனிப்புக்காக வந்து சுகர் சேர்த்துக்கிறோம் மாவில் கொஞ்சம். நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைப்போம் இல்லையா, தேங்காய் அதுலேயும் சேர்ப்போம். அது இல்லாமல் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக வந்து பட்டர் சேர்த்திங்க அப்படின்னு இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதால நான் பன்னில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் சேர்த்தும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி சேர்க்கும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ஈஸ்ட்டுமே இப்போ நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈஸ்ட்டு சேர்த்து வச்ச பாலை சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு வந்து கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரி பண்ணிக்காமல் வந்து அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நார்மலாக வந்து எப்படி பன் செய்யலாம் அப்படின்றதும் நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து தேங்காய் ஸ்டஃப் பண்ணுவோம். அது வந்து எந்த ஸ்டஃபிங்குமே இருக்காது. அவ்வளோதான். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக பிசைஞ்சாச்சுங்க. இதை வந்து மூடி போட்டு வைங்க. இது வந்து நல்லா டபுள் ஆகி வரணும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் செர்ரி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு. இது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக வந்து நான் 1/4 கப் இருக்கு இல்லையா, இந்த கப்பால் வந்து 2 கப் அளவு வந்து நான் தேங்காய் துருவல் எடுத்துக்க போகிறேன். அதாவது 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு மாவு, 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், 1/4 கப் அளவு நம்ம பால் எடுத்துருக்கோம். நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் எல்லாமே மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செர்ரி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் க்ரீன் கலரில் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேங்க. செர்ரி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டியும் தேங்காய் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும். இதில் வந்து 1/4 கப் அளவு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக வந்து நம்மளோட ஸ்டஃப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சுங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவு வந்து இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க. அடுத்ததான் இந்த மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டபுளாக வந்ததுக்கப்புறமா வந்து எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸாவது வந்து ஊற வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வரமாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 45 மினிட்ஸாவது ஊற வச்சிங்க அப்படின்னா தான் சரியாக வரும். மாவு அப்போ தான் வந்து டபுளாகி வந்திருக்கும். நல்லா நம்மளுக்கு சாஃப்ட்டாகவும் கிடைக்குங்க. இது வந்து கொஞ்ச நேரம் இழுத்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது வந்து நான் 2 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்போது. ஸோ கொஞ்சமாக நான் வரமாவு தேய்ச்சிட்டு இது 2 போர்ஷனாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஒரு போர்ஷன் வந்து நான் தவாவில் வந்து நார்மலாக வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பண்ண போகிறோம். குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோங்க. இது வந்து இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருட்டிட்டு நான் 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. நம்ம வந்து நடுவில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு லேயரும் கீழே ஒரு லேயரும் வைக்க போகிறோம். அதே மாதிரி நான் சொல்கிற இதே மெத்தடில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வருங்க உங்களுக்கு. நான் இந்த பிளேட்டில் வைக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த பிளேட் வச்சு அதே அளவுக்கு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து பேஸில் போட போகிறதுக்காக பாருங்கள். இது அப்படியே நான் வந்து நைஃப் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம மறுபடியும் வந்து சைடில் வந்து ஒட்ட தான் போகிறோம். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை. நார்மலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை வந்து அப்படியே வந்து நம்ம பாக்ஸ் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சம் அது மேலே மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். கீழேயும் வந்து தீஞ்சு போகாது. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபஸ்ட்டு மேலே போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து தின்னாக உருட்டணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருந்தது அப்படின்னா சரியாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நீங்கள் பன் பண்ணுற பேஸ் தான். நம்ம அதே மாதிரி வந்து தெரிஞ்சது அப்படின்னா உள்ளே வந்து ஸ்டஃபிங் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்படியே ஸ்டஃப் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வரும். இதே வந்து தவாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து உள்ளே வச்சிடலாம். இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மட்டும் இருந்தாலே போதும் உள்ள ஸ்டஃபிங் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு செர்ரி கிடைக்கல அப்படின்னாலும் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டியை இன்னும் 2-3 கலர் கூட சேர்த்துக்கலாம். இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வச்சாச்சு. நான் அடுத்தது மேலே இருக்கு இல்லையா, அந்த லேயரும் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த லேயரும் போட்டுட்டு 2 லேயரும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. இந்த கீழே இருக்க லேயர் வந்து இழுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் ஒட்டிக்காங்க ஃபுல்லாக. ஒட்டிட்டீங்க அப்படின்னா தான் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராது நம்மளுக்கு.
பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா மேலே வந்து சும்மா இந்த மாதிரி வந்து இப்போ லைட்டாக அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா 2 ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கும். பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது ஒட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோங்க. குக்கரில் தான் பேக் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து குக்கரில் பேக் பண்ணுறதுல ரொம்ப நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி குக்கர் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. இது உள்ளே நார்மலாக வந்து நம்ம பாத்திரம் வந்து சூடான பாத்திரம் இறக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்டாண்ட் உள்ளே போட்டுக்கணும். உள்ளே இருக்க கேஸ்கட் வந்து எடுக்கக்கூடாது. மேலே இருக்க விசில் மட்டும் எடுத்துட்டு இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது சூடாகிட்டு இருக்க டைமில் நான் தவாவில் எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிக்க போகிறேன். ஸோ தவாவில் சுற்றி வந்து நெய் தடவிக்கிறேன் நான். இது வந்து ஒரு லேயர் வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஸ்டஃபிங்ஸ் வச்சுட்டு அது மேலே வந்து மூடிட்டேன். நம்ம கிட்டத்தட்ட போலி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வந்து குக் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு எடுத்துனா ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா குக்கரில் வச்சதும் வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த பிளேட் வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 45 நிமிஷம் வேக வச்சுக்கிறேன். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வச்சது வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வரும். இது ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்க எந்த கடை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் வச்சது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நான் கட் பண்ணி கட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குற அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இனிமேல் வந்து தேங்காய் பன் வந்து வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.